அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் பொறியியல் கல்லூரிகளில் அவசியமின்றி மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க வேண்டியிருப்பதாக மாணவர்கள் புகார் கூறுகின்றனர். மறுமதிப்பீட்டில் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு சுமார் 133 கோடி ரூபாய் கிடைத்திருக்கிறது என்ற தகவல் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. விடைத்தாளில் சந்தேகங்கள் இருக்கும் மாணவர்கள் ஒரு தாளுக்கு 300 ரூபாய் செலுத்தி விடைத்தாள் நகலை பெற்று சரிபார்த்துக் கொள்ளலாம். அதில் மாற்றம் இருப்பது உறுதியானால் மீண்டும் 400 ரூபாய் செலுத்தி மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க வேண்டும். மறுமதிப்பீட்டிலும் மாணவர்கள் தன்னிறைவு பெறவில்லை எனில் ரிவ்யூ என கூறப்படும் மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க வேண்டும். அதற்கான தொகை ஒரு தாளுக்கு 3000 ரூபாய். மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்கப்படும் தாளில் மாற்றம் இருந்தால் மட்டும் அந்த தொகை திருப்பித் தரப்படும். மறுமதிப்பீட்டில் கிடைக்கும் தொகைக்காக மதிப்பெண்களை வேண்டுமென்றே குறைத்து வழங்குவதாக குற்றம் சாட்டுகின்றனர் மாணவர்கள். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் புது ரூல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ரீஎலேஷன் 5 பேப்பர் தான் போட முடியும், 6வது பேப்பர் போட முடியாது. இப்போ 6 பேப்பர் ஒழுங்காக எழுந்து அவங்க ஒழுங்காக கரெக்ஷன் பண்ணலன்னா அவரோட நிலைமை இப்போ யோசிச்சு பார்க்க வேண்டிய நிலைமையாக இருக்குது. என் ஃப்ரெண்டு கம்மி மார்க் எடுத்துகிட்டு ரீஎலேஷன் போடுறான், அவன் பாஸ் ஆகிடுறான். ஆனால் நான் அதிக மார்க் எடுத்துகிட்டு ரீஎலேஷன் போடுறேன், ஃபெயில் ஆகிடுறேன். இப்போ ரீஎலேஷனே ஒழுங்காக நடக்குதா இல்லையான்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. கடந்த 2012ஆம் ஆண்டு நவம்பர் டிசம்பர் பருவத் தேர்வு முதல் 2016ஆம் ஆண்டு ஏப்ரல் மே பருவத் தேர்வு வரையிலான 8 பருவத் தேர்வுகளை எழுதிய மாணவர்கள் விண்ணப்பித்ததன் மூலம் சுமார் 133 கோடி ரூபாய் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு கிடைத்துள்ளது. இந்த விவரங்கள் கார்த்தி நடராஜன் என்ற முன்னாள் மாணவர் விண்ணப்பித்த தகவல் உரிமை சட்டத்தின் மூலம் தெரிய வந்துள்ளது. ரியலைஸ் பண்ணுறதுனா ஜஸ்ட் ஒரு 5 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் போடனா பரவாயில்ல. ஃபெயில் பண்ணவங்கள இது வரைக்கும் சி கிரேட் பி கிரேட் அந்த மாதிரி வர மாதிரியும் வருது. அது நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, மேக்ஸிமம் பேப்பர் அந்த மாதிரி வருது. இந்த மாதிரி நிறைய பேர் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க என் காலேஜில் படித்தவங்களுக்கு ஃபெயில் பண்ணி அது சி கிரேடாக வந்திருக்கு. அந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. பி கிரேட் கூட வந்திருக்கு. பி கிரேட்னா 80 மார்க்ஸ் வரும். 80 மார்க்ஸ் அதாச்சும் 50 மார்க்கு கம்மியாக எடுத்தோம்னு சொல்லி 80 மார்க் ரிவேலேட் பண்ணும்போது 80 மார்க். லட்சக்கணக்கில் மாணவர்கள் மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்கும் நிலையை அண்ணா பல்கலைக்கழகம் ஏன் தொடர விடுகிறது? தவறாக மதிப்பீடு செய்யும் ஆசிரியர்கள் மீது பல்கலைக்கழக நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என பல கேள்விகளை இந்த விவகாரம் எழுப்பியுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழுவுடன் அபிநயா. தகவல் உரிமை சட்டத்தின் மூலம் கிடைக்கப்பெற்ற அண்ணா பல்கலைக்கழக மறுமதிப்பீட்டு விவரங்களை பார்க்கலாம். 2012ஆம் ஆண்டு நவம்பர் டிசம்பர் பருவத் தேர்வு முதல் 2016ஆம் ஆண்டு ஏப்ரல் மே பருவத் தேர்வு வரை நடைபெற்ற 8 பருவத் தேர்வுகளில் விடைத்தாள் மதிப்பெண்ணில் சந்தேகமடைந்து 10,27,068 மாணவர்கள் விடைத்தாள் நகலுக்காக விண்ணப்பித்துள்ளனர். 16,92,007 தாள்கள் மாணவர்களால் கோரப்பட்டுள்ளன. இதன் மூலம் 54,01,70,100 ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. இதேபோல் மறுமதிப்பீட்டிற்கு 11,64,409 மாணவர்கள் 17,90,670 தாள்களுக்காக விண்ணப்பித்துள்ளனர். இதன் மூலம் 71,62,68,000 ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. இதேபோல மறுமதிப்பீட்டிற்காக 22,930 தாள்களுக்காக 19,793 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இதனால் 6,87,98,000 ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. 4 கல்வியாண்டுகளில் 8 பருவத் தேர்வுகளால் மறுமதிப்பீடு நடைமுறை மூலம் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு கிடைத்த தொகை 132,64,23,100 ரூபாயாகும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அபிநயா.